வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவன்றை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவன்றை. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உண்மை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறார், வல்ல ஆண்டவரே சுவன்றை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறார், வல்ல ஆண்டவரே சுவன்றை. கர்த்தர் நல்லவர்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட விருட்சமாய் தன் காலங்களில் கனி கொடுத்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான். இப்போ உங்களை கேட்கிறேன், எத்தனை பேர் இலையுதிராத மரத்தை போல இருப்பீங்க? பக்கத்தில் ஒருத்தரப்பா சொல்லலாம் என்றுமே 16 சொல்லுங்க பார்க்கலாம். காலங்களை கனி கொடுப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீர்க்காலின் ஓரத்தில் நான் இருப்பேன், ஒரு நாளும் வற்றி போக மாட்டேன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்றவங்க. இதற்கு திறவுகோல் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருப்பது. இந்த தியானம் என்றால் எப்படி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மூக்குக்கு கீழே இருக்கிற வாயை மெல்ல உருட்டி கொள்வது. நான் இன்னைக்கு சிலதெல்லாம் சொல்லணும். அம்மா வேற இருக்காங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? யோகா பைபிள்ல கிடையாது. ஆமேனே வரல, எங்க பைபிள்ல தான் சொல்றேன். யோகா பைபிள்ல கிடையாது. காலம் அடிச்சு மெழுகுதிரிய பார்க்கறது எங்க பைபிள்ல சொல்லல. ஆனா எங்க பைபிள்ல இளமையின் பாட்டை பாட சொல்லியிருக்கு. அதுல ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் தேவ ஜனத்துக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. கையை தட்டி ஆமேன்னு சொல்வீர்களாக. மூக்குக்கு கீழே இருக்கிற வாயில வசனத்தின் தியானமை ராகமாய் மாற்றுங்கள். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். ஷேர் ஆட்டோல யாரும் இல்ல, டிரைவர் அங்க பார்த்து சினிமா பாட்டு கேட்கும் போது நீ சத்தமா சொல்லு, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். யாரா பக்கத்துல உட்காரும் போது சவுண்ட் கொஞ்சம் அவர் மேய்ப்பராய் இருக்கிறான், நான் தாட்சி. யார பக்கத்துல இருக்கும்போது சத்தமா பேச போற, அப்புறம் உன்னை ஏதாவது நினைச்சு உன்னை கொண்டு போய் சேர்த்துற போறாங்க கீழ்பாக்கல. ஆனா உன் தியானம் வாயில் இருந்து கொண்டே இருப்பதாக. இன்றைக்கு நாம் பேச போகிற திறவுகோல்ல ஒன்று, the song must never depart from your mouth. துன்பத்துல நீங்க பாடணும், கஷ்டத்துல நீங்க பாடணும், கண்ணீர்ல நீங்க பாடணும், வேதனையில பாடணும், எல்லாரும் உங்களை நிந்திக்கும் போது பாடணும், மரண பிணமாய் வீட்டில் மரணம் நடக்கும் போது நீங்க பாடணும். துக்கத்திൻ്റെ பானபாத்திரம் கர்த்தாவிൻ്റെ கையில் தന്നാൽ சந்தோஷத்தோடு அது வாங்கி அல்லேலூயா பாடிடும். ஞான் எந்த சூழ்நிலையிலும் இளமையின் பாட்டை நீ பாடிக்கொண்டே இருக்கிற விசுவாசியா இருந்தா நீ என்றைக்கும் துக்கத்தை காண மாட்ட. செல்வத்தின் வாசல்களை திறந்தோன வெற்றியாய் நடத்த என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். பாஸ்டர் பாட்டை பத்தி சொல்லிட்டு எபேசியருக்கு போறீங்களா? அங்க புருஷர்களே மனைவிகளை நேசிங்கள் சொல்லியிருக்கு. இல்லங்க, நாம எப்பவுமே கொஞ்சம் ஆழமா தானே இருப்போம், ஒரு வித்தியாசமா. Okay, எபேசியர் 5:14. Therefore he says, you who sleep arise from the dead. மரித்தோரிலிருந்து எழுந்திருங்கள், and Christ will give you light. கிறிஸ்து உனக்கு வெளிச்சத்தை தருவார். See then that you walk circumspectly. நீங்கள் எல்லாரும் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். Not as fools. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Not as fools but as wise. நீங்கள் மதிகேடர்களாய் அல்ல, ஞானவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். பக்கத்துல ஒருத்தர் தட்டி சொல்ல, எனக்கு நிறைய ஞானம் இருக்கு. அடுத்த வசனம், redeeming the time because the days are evil. நாட்கள் பொல்லாததாய் இருப்பதனால் காலத்தை என்ன செய்யுங்கள்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஒரு நிமிஷம் அங்க விரல வச்சுட்டு என்ன பாருங்க பார்க்கலாம். redeeming the time ன்னு இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கேன். I mean redeem பண்றோமா, இழந்து போன டைமை திரும்ப நம்ம மீட்டு கொள்ள போகிறோம்.
எத்தனை வருஷம் போயிடுச்சு பாஸ்டர், 10 வருஷம் வேஸ்ட் ஆச்சு பாஸ்டர், 20 வருஷம் வேஸ்ட் ஆச்சு. அந்த 20 வருஷத்தை கர்த்தர் உனக்கு ரிடீம் பண்ண போகிறார். ரிடீம் என்ற வார்த்தைக்கு மீட்டு கொள்ள போகிறோம். கமான், ஆண்டவர் பிள்ளைக்கு எதுவுமே நஷ்டம் இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுவோம். சாம்பலை சிங்காரமாய் மாற்றுவார், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இழந்து போன நேரங்களை, இழந்து போன வருடங்களை ரிடீம் பண்ணுவீங்க. காலங்கள் பொல்லாததா இருப்பதனால். எத்தனை உங்களுக்கு தெரியுமா, பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? உன் வயது திரும்பவும், வயசு 58 ஆனா உங்க ஆவியும் உங்க சர்மம் உங்க சிந்தனையும் இளமையா மாறிட்டு இருக்குங்க. கர்த்தர் நீடித்த ஆயுசு உங்களுக்கு தரப்போகிறார். இதுவரைக்கும் இழந்தேன்னு ஒருத்தர் கூட கவலைப்படக்கூடாது. ஏன்னா இழந்து போன நேரங்களை கூட மீட்டுக் கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் உனக்கு தருவார். ஓகே, சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Therefore do not be unwise. அதனால ஞானம் இல்லாதவர்களாய் இருக்காதீர்கள். But understand what the will of the Lord is. தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் தேவ சித்தம் அறிய விரும்புறீங்க? அதுதான் எனக்கு தெரியவே மாட்டேங்குது பாஸ்டர், என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு தீர்மானம் எடுக்கன்னு தெரியல. நான் சொல்றேங்க, இன்னைக்கு நான் சொல்ற திறவுகோலை நீங்க பயன்படுத்தும் போது நீ கவலைப்பட மாட்டே. தேவ சித்தத்தை சடுதியாய் புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை கர்த்தர் உனக்கு தந்து இழந்து போன நேரங்களை மீட்டுக் கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். அதுக்கப்புறம் சொன்னார், நீங்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். ஒருத்தரும் குடிக்கவே கூடாது. ஐயோ, எல்லாம் சர்வீஸ்ல சொல்றான், ஆமேனே வர மாட்டேங்குது. ஒருத்தரும் மதுபானம் குடிக்கவே கூடாது. இன்னும் பாதி பேர் சொல்லவே இல்லை, நாங்க சொல்ல மாட்டோம். இன்னொரு வாட்டி, ஒருத்தரும் மதுபானத்தை குடிக்கவே கூடாது. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மது பெருக்கொள்ளாமல், in which is dissipation, but அந்த போதை கொள்ளாம இந்த போதை கொள்ளு. எந்த போதை? ஆவியில் நிறைந்தவனாயிரு. அந்த be filled, எல்லாம் சொல்லுங்க இங்கிலீஷ், be filled. அந்த be filled என்ற வார்த்தை கிரேக்க மொழியில இங்கிலீஷில் மொழிபெயர்க்கப்பட்ட போது அங்க எழுதப்பட்ட கிராமர் எனக்கு ரொம்ப தெரியாது, கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி சொல்றேன். present passive imperative. டீச்சர், present passive imperative அப்படினா அங்கே be filled அப்படின ஒரு கமாண்ட். அப்படினா என்ன தெரியுமா? 1 மணிக்கு முன்னாடி ஒருத்தர் கூட இங்க வெளியே போக கூடாது, சட்டம். ஆணையிடுகிறேன். அந்த மாதிரி be filled, நீ நிறைஞ்சிருப்ப. எதனால? ஆவியினால. ஆனா அந்த நிறைவு passive, present active imperative அல்ல, present passive imperative. அது உன்னால உண்டானதல்ல, செய்யப்படுகிற ஏதோ ஒன்றினால் நீ நிறைந்திருப்ப. ஒரு அலையில சொல்லுங்களேன், ஏதோ ஒன்னு செய்யற, அந்த செய்யறதன் நிமித்தம் நீ எப்பவுமே நீ ஆவியில நிறைஞ்சிருப்ப. overflow of spirit இருக்கும். உன் ஆவி பொங்கிரும், உன் மனப்பாங்கி இனிக்கும், உன் சுபாவத்தன்மை நல்லா இருக்கும், நேசிக்கிறவனா இருப்ப, உன் பேச்சு இனிக்கும். ஓகே. And do not be drunk with wine, be filled. Be filled. ஏன் இந்த நிறைவு? எப்படி இந்த ஒழுகுதல்? ஏன் என் பாத்திரம் நிரம்பி வழியுது? எப்படி நான் ஆவியில நிறைஞ்சிருக்கிறேன்னா, அடுத்த வசனம் சொல்றார், ஸ்பீக்கிங். எல்லாம் சொல்லுங்க, ஸ்பீக்கிங். அங்க இங்கிலீஷ்ல ஸ்பீக்கிங்னா பேசுறதுன்னு அர்த்தம். தமிழ்ல நீங்க படிச்சுட்டு வாங்க. ஸ்பீக்கிங் டு ஒன் another in psalms. சங்கீதங்களை பாடுகிறீர்கள். இப்போ இவ்வளவு நேரம் பாடிட்டு இருந்தோமே, எனக்கு கொஞ்ச நேரத்துல நான் அழுதுட்டேங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுவும் ஜேக்கப் தாமஸை பார்த்தோன்னே என் உள்ளத்துல ஒரு அசைவாடுதல், பழைய பாட்டெல்லாம் பாடி எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். பிரசங்கம் பண்ண கூட எனக்கு பிடிக்கல, அவ்வளவு சந்தோஷம். I am filled. எனக்குள்ள ஏதோ ஒரு ஆவியின் அசைவாடுதல் உணர ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சங்கீதங்களை பாடுகிறோம். சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிற பாட்டெல்லாம் நம்ம பாடணுங்க. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது பாடணும் இல்லையா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சங்கீதங்களை பாடினான் தாவீது. சங்கீதமே ஒரு புத்தகமா எழுதினான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கப்புறம் கீர்த்தனைகள். எல்லாம் சொல்லுங்க இங்கிலீஷ்ல ஹிம்ஸ், கீர்த்தனைகள். இந்த பாட்டு புது பாட்டெல்லாம் எழுதுறாங்க, நல்லது. நானும் பாட்டு, நான் ஒரு பாட்டு எழுதணும்னு ஆசைப்பட்டு புது பாட்டு எழுதுறேன். என்ன தெரியுமா? பலமும் அல்லவே, பராக்கிரம் அல்லவே, பரிசுத்தரால் எல்லாம் ஆகுமே. 3 மாசம் கூட அந்த பாட்டு நிக்கலையே. ஒரு ஆமென் சொல்லு. நானே எழுதின பாட்டுங்கோ, எழுதி சீடியில கூட போட்டு அந்த பாட்டு பருப்பே வேகல. ஆனா இப்ப பாடினோமே கொஞ்சம் முன்னாடி, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. பழைய பாட்டை
நம்ம பாட ஆரம்பிக்கும் போது, what a friend we have in Jesus, blessed assurance, Jesus is mine, oh what a foretaste of glory divine, heir of salvation, purchased of God, born in his spirit, lost in his love. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அந்த பாட்டெல்லாம் இனி எவனால அசைக்கவே முடியாது. அது காலங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்ட established பாடல்கள். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றாரு, உனக்கு இங்க நிறைஞ்சு பொங்கணுமா? இந்த present passive imperative அந்த command be filled in the spirit எப்பவுமே நீ இருக்கணுமா? ஒன்று செய். சங்கீதங்கள் 2 கீர்த்தனைகள். அந்த கீர்த்தனை போது நான் ஹிம்ஸ்னு எழுதிருக்கேன் இங்கிலீஷ்ல. பழைய பாட்டை மொத்தத்தையும் கத்துக்கணுங்க நம்ம சர்ச்ல. எழுந்துண்டு at the cross where I fall அப்படின்னு பழைய பாட்டை பிச்சு எடுத்துடணும். பழைய பாட்டுக்கு ஜீவனை கொடுத்த தமிழ்ல ஒரே ஆளு பாஸ்டர் கோஷி தான். 16 வருஷத்துக்கு முன்னாடி முதல் சீடல் தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதேன்னு பாடினேன். இது பழைய பாட்டு கிடையாது, ஃப்ரெஷ் பாட்டு. அது பழசா இருந்தாலும் பாடும்போது அது புது பாட்டு. ஆவிக்குரிய பாடல்கள், ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ். அதுக்கப்புறம் சிங்கிங் அண்ட் மேக்கிங் மெலடி இன் த ஹார்ட். உள்ளத்துல ஒரு ராகம். அப்படியே இன்னைக்கு மீட்டிங் முடிச்சு ஷேர் ஆட்டல் அப்படியே போகும்போது கொஞ்சம் களைப்பா இருந்தாலும் நம்ம நேரத்தில் பக்கத்து அம்மா பார்க்க அது எழுந்து போன துன்ப நேரத்தில் இன்பமே அவர். இன்னொருத்தர் வந்து பக்கத்துல உட்கார்ந்து துன்ப நேரத்தில் சத்தமா பாடாத ரோட்ல போய் ஆமென் மெல்லமா பாடு. ஓகே, மேக்கிங் மெலடி இன் தி ஹார்ட். இந்த பாட்டு நீ பாடுவதனால் உனக்கு ஒரு நிறைவு கர்த்தர் தரார். என்ன? உனக்கு ஆவியிலேயே நிறைஞ்சிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வீட்டில் இருக்கீங்க, உங்க வீட்டில் குடும்பத்தில் நீங்க பாத்ரூம்ல குளிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அப்படியே ஷவர்ல கொலகொலன்னு தண்ணி விழுது. ஆனா நீங்க அப்படியே சந்தோஷமா ஆவி பொங்கி வழிய நீங்க பாடுறீங்க. ஹalleluya, sing hallelujah to the Lord, oh sing hallelujah. அப்படியே பொங்குறீங்களா? அப்பதான் வீட்டம்மா பரணி டம்முன்னு உடைக்கிறாங்க. அந்த பாட்டு நிறைவுல இருக்கிற நீ, உனக்கு எல்லாம் மக்காடி உங்க அப்பா வாங்கி கொடுத்தாலாடி பண்ண மாட்டே. நீ உடைஞ்சிச்சம்மா, பரவாயில்ல, அடுத்த வாரம் வாங்கிக்கலாம். Sing hallelujah to the Lord. உன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாறுது, உன் மனப்பாங்கு மாறுது, உன் பேச்சு மாறுது, உன் சுபாவம் மாறுது. ஏன்னா இந்த பாட்டு உன்னை ஆவியிலேயே வைத்திருக்கு. அதனாலதான் இதை சொல்லிவிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், புருஷர்களே உங்கள் மனைவிகளை நேசியுங்கள். மனைவிகளே உங்க புருஷனுக்கு. அவன் என்னங்க பெரியவன், அவனுக்கு என்னங்க நான் கீழ்ப்படுகிறது, அவன் என்ன பெரிய இதெல்லாம். உறவு மிஷனரியில என்ன இல்லைன்னா ஒரசு ஸ்பார்க். இந்த ட்ரெயின் சில நேரத்தில் பிரேக் அடிச்சா உருன்னு நெருப்பு வரும் பாருங்க, வீட்டில் உருன்னு நெருப்பு வருது. ஏன்னா அங்க எண்ணெய் இல்லை. ஆனா ஆவியில நிறைஞ்சிருந்தா பரிசுத்தாவின் எண்ணெய் ஒழுகும். உன் உறவுகளுக்குள்ளே கர்த்தர் இனிமையை தருகிறார். அந்த இனிமை வருவதற்கு காரணமாயிருப்பது உன் கீர்த்தனை, உன் ஞான பாட்டு. எப்பொழுதும் பாட்டினால் நிறைந்திரு. ஆமென். ஹalleluya. குடியாக்கார். Sing hallelujah to the Lord. Sing hallelujah, sing hallelujah. ஏங்க பையன் 2 சப்ஜெக்ட் ஃபெயிலுங்க. எனக்கு தெரியுமே அவன் உருப்பட மாட்டானே, பண்ணி பையனாச்சே. Sing hallelujah to the. அப்படியா? பரவாயில்ல, அடுத்த டெஸ்ட்ல நல்லா வாங்கிடுவான். கவலைப்படாத, பாஸ்டர் சொல்லியிருக்காரு, கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். ஆவியின் நிறைவு. When you are filled in the spirit. சிலர் அப்படியே வந்து, அன்பு பாஸ்டர் அவர்களே, உங்களுக்கு தாழ்மை தெரியுமா? இவனுங்க ஒழுங்கா பாடாதவனுங்க. ஒழுங்கா பாடுறவனுக்கு நம்மளை பார்த்தா தப்பாவே தெரியாதுங்க. ஆல்வேஸ் சிங்கிங் இன் தி ஸ்பிரிட். எல்லாரும் அப்படியே கையை உயர்த்தி ஹalleluya, sing hallelujah to the Lord. இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை, இயேசு என்னை, இயேசு என்னை. எந்த நேரமும் இந்த பாட்டு உங்க வாயில் இருந்துட்டே இருந்தா கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். இது பாடுறதுனால ஒரு நிறைவு. எப்பவுமே ஃபில், எப்பவுமே நிறைஞ்சிருப்பீங்க. இப்பவுமே நிறைஞ்சிருக்கிறனால உங்க உறவுகள், அதனால தான் புருஷன் மனைவி எஜமான வேலை அப்பா பிள்ளைன்னு சொன்னார். இந்த உறவுகள் எல்லாம் இனிமையா இருக்கும்.
தேவையில்லாத ஸ்பார்க்கே வராது, வீட்டில் எல்லாம் வெற்றியா இருக்கும், ஜெயமா மாறும். வேத புத்தகத்தில் துதிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஹலால். சொல்லுங்க ஹலால். நல்லா சத்தமா சொல்லுங்க ஹலாலா. ஹலால் லலலலலலலலலா, ஹலால் லலலலலலலா. அந்த ஹலால் என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? கிளாமரஸ்லி இன்சேன். ஆமேன். பைத்தியக்காரத்தனமா துதிக்கிறது. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? தாவீது உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டுல 3 மாசம் இருந்துச்சான். ஓபேத் ஏதோம் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, அவன் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்ட, தெருவுல போறவங்க கூட அந்த வீட்டை தொட்டு ஆசீர்வதிக்கப்படுறான். இதை கேட்டா தாவீது சும்மா இருப்பானா? உடன்படிக்கை பெட்டி என் இயேசு. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அந்த பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வருகிறான். கொண்டு வரும்போது தாவீது ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நடனமாடி கிளாமரஸ்லி இன்சேன். இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தவங்க என்ன நினைப்பீங்க? நல்லா தானே இருந்த பாஸ்டர், இப்ப என்னாச்சு உனக்கு? அந்த மாதிரி தாவீது ஒரு ராஜா. ஒரு ராஜானா யோசித்து பாருங்க, நம்ம அமைச்சரை காட்டிலும் ஒரு பெரியவர் வச்சுக்கலேன். அவர் ராஜ வஸ்திரத்தெல்லாம் கலட்டிட்டு ஒரு லினன் எஃபோர்ட போட்டுட்டு சொலண்டு 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 டான்ஸ் ஆடுறாரு. அவர் மனைவி மீக்கால், மைக்கேலுக்கு ஆப்போசிட் மீக்கால் பெண்ணு, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா, பால்கனி மேல உட்காந்து இவரை பார்த்துக்கிட்டு, வா நீ வீட்டுக்கு வா. வீட்டுக்கு போன உடனே உருன்னு அந்த அம்மா ஏறிச்சு. அப்பதான் அவர் சொன்னார், ஏய் பைத்தியக்காரி பொம்பளை, உனக்கு இதெல்லாம் புரியாது. ஆனா நான் ஒன்னு இல்லாம ஆடுகளுக்கு பின்னே இருந்த போது என்னை தூக்கி எடுத்து என் தேவனை நான் ஆராதிக்காம இருக்க முடியாது. ஓகே, ஆனா அவன் சரித்திரம் தெரியுமா? அவள் இதயத்தில் தாவீதினுடைய பாடலை பகைத்தாள். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கடைசி வரைக்கும் அவளுக்கு குழந்தையே இல்லாம போயிடுச்சு. அவள் மலடியாய் தீர்ந்து போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் எருசலேமுக்கு வருகிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? குழந்தைகள் எல்லாம் ஆர்ப்பரித்து சொன்னார்கள், தாவீதின் புதல்வனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனை ஓசன்னா என்று கத்த ஆரம்பிச்சாங்க. ஆரவார சத்தம். பரிசேயர்கள், சதுசீயர்கள், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பரிசேயர்கள் எல்லாம் சொன்னார்களாம், ஏ இயேசுவே, இவங்களுக்கு பொறாம தாங்கல, நம்மளும் தாடியை வளர்த்துட்டு மதவாதியா சுத்திட்டு இருக்கோம், நமக்கு ஒருத்தனும் பாட மாட்டான், இவர் சும்மா தாடி வச்சுட்டு வந்தாரு, எல்லாம் இவருக்கு ஓசன்னான் பாடுறானுங்க. ஏ இயேசுநாதரே, இவனுங்கிட்ட சும்மா இருக்க சொல்லு, சத்தம் போட வேணாம் சொல்லு. இயேசு சொன்னாரே, ஹே, இந்த பிள்ளைங்களை சும்மா இருந்தாலும் அவங்க தாவீதின் குமாரனை பாடாம இருக்க மாட்டாங்க. இவங்க பாடலனா இந்த எருசலேம்ல கல்லுகள் தேவனை துதிக்கும். When the stones will praise him என்று சொல்லிவிட்டு சொன்னார். உங்களுக்கு தெரியாதா? வேத புத்தகத்தில் சொல்லி இருக்கு, குழந்தைகள் பாலகர் வாயில் நான் என் துதியை பெர்ஃபெக்ட் பண்ணி இருக்கிறேன். அவங்க துதிக்கும் போது சத்துருக்கள் திமிர்வாதக்காரர்களை போல் நிற்பார்கள். கர்த்தர் ஜெயத்தை தருவார். துதிக்கிறவன் வாழ்க்கையில வெற்றி இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஹலால் எல்லாம் சொல்லுங்க ஒரு வாட்டி. ஹலால். கிளாமரஸ்லி இன்சேன் துதிப்பது. ஆமென். அடுத்தது துதிக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை யாடா. எல்லாம் சொல்லுங்க யாடா. ஏண்டா? ஓகே சொல்லுங்க யாடா. இப்போ உங்களை ஒரு ஆழத்துக்கு கொண்டு போறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இங்கே வாசிக்க போகிற நிகழ்ச்சியின் முன்னரையை சொல்லுகிறேன். ஜேக்கப், யாக்கோப், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவன் மனைவி பெயர் லியாள். லியாள். இந்த லியாள் மூலம் கர்த்தர் சில பிள்ளைகளை கொடுத்தார். ஆனா யாக்கோபுக்கு லியாள் மேல அன்பு இல்லை, பாசம் இல்லை, அன்பு செலுத்தவில்லை. மாறாக ராகேல் மேல யாக்கோபுக்கு அன்பு நிறைய இருந்தது. இந்த லியாளுக்கு புருஷனுடைய அன்புக்காக ஏங்குகிறாள். ஏங்குகிற லியாளை குறித்து வேதத்தில் வாசிப்பதை 31ஆம் வசனம் 29 வாசிக்கிறோம். When the Lord saw that Leah was unloved, அவள் நேசிக்கப்படவில்லை என்பதை கண்டபோது he opened her womb, கர்த்தர் அவளுடைய கற்பத்தை திறந்தார். ஆனால் ரேச்சலையோ ராகேலையோ அவர் மலடியாய் மாற்றி விட்டார். ஆமென். அடுத்த வசனம், so Leah conceived, இந்த லியா கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றெடுத்தார். and she called his name Reuben, அவன் பேரை என்ன கூப்பிட்டார்? ரூபேன். எல்லாம் சொல்லுங்க ரூபேன். ஆமென். பேரை போடுறா, ஆனா பேர்ல எல்லாம் ஏக்கத்தை தான் போடுகிறாள். பேருக்கு ஒரு அர்த்தம் இருந்தாலும் வீட்டின் பிரச்சனையினுடைய நிறைவு அந்த பேருக்குள் வருகிறது. ஆகையால் லேயாள் தன் மகனுக்கு ரூபேன் என்று பெயரிட்டார். For she said, the Lord has surely looked upon my affliction, now therefore my husband will love me. என் புருஷன் என்னை நேசிப்பான், கர்த்தர் என் உபத்திரவத்தை கண்டிருக்கிறார் அப்படின்னு புருஷன் அன்புக்காக ஏங்கின லியாள் இந்த பேரை ரூபேன் என்று போட்டார்.
இவளுக்கு என்னன்னா ஒவ்வொரு குழந்தையும் பெற்றெடுக்கும் போது புருஷன் என்ன நேசிப்பாரு, புருஷன் என்ன அரவணைப்பார். ஓகே, மீண்டும் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். then she conceived. இவர் புள்ள மட்டும் பெத்துக்கிறார், ஆனா நேசிக்க மாட்டார். Okay, then she conceived again and bore a son. மீண்டும் அவள் கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள். அந்த குமாரன், because the Lord has heard that I am unloved and he has therefore given me the son also, and she called his name Simeon. சிமியோன் பெயரிட்டு அழைத்தார். நான் நேசிக்கப்படாதவள் ஆகையாலும் கர்த்தர் இந்த மகனை கொடுத்தார், சிமியோன் பெயரிட்டார். மீண்டும் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து அவள் மீண்டும் கற்பம் தரித்து இன்னும் ஒரு மகன் பிறந்தான். இந்த முறை அவள் சொன்னார், now this time my husband will become attached to me. என் புருஷன் என்கிட்ட ஒட்டிப்பான். இவளுடைய ஏக்கம், கணவர் என்னோட இருக்கணும், என்ன நேசிக்கணும் அப்படின்னு இவன் நினைக்கிறா. இவன் நினைக்க நினைக்க அவர் தூரமா போயிட்டே இருக்கார். அவர் நேசமே காட்டல. இப்ப பாருங்க, ஒரு ஆழத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். சகோதரிகள் மொத்த ஓட்டு இன்னைக்கு எனக்கு போடணும். சொல்ல மாட்டீங்க. He said the husband become attached to me because I have borne him 3 sons. Therefore his name was called Levi jeans. ஆமென் சொல்ல மாட்டீங்க. அடுத்த வாட்டி லீவை ஜீன்ஸ் வாங்கினா தெரிஞ்சுக்கணும், அந்த கம்பெனி ஓனர் லேவி கோத்திரத்தில் பிறந்தவர். ஓகே, லேவி அப்படின்னா என் புருஷன் என்கிட்ட வந்து ஒட்டிப்பான். நீ ஒட்டணும்னு நினைக்க ஒட்டவே மாட்டான். அடுத்தது, மீண்டும் அவள் கற்பம் தரித்து, கவனமாய் கேளுங்கள், அவர் குமாரனை பெற்றெடுத்தான். and said, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? and she conceived again and bore a son. இந்த வாட்டி புருஷனை பத்தி ஒண்ணுமே சொல்லல. அவ விட்டார் அவரை டீல்ல. போடா போடா புண்ணாக்கு, நான் சொல்றேன், வீட்டுல போய் கழட்டி விட்டுற போறீங்க, நான் வம்புல மாட்டிப்பேன். அப்படி சொல்லல. இயேசுநாதரை நடுவுல வச்சா எல்லாம் சரியாயிரும் சொன்னேன். ஓகே, இப்ப சொன்ன said, now அவர் என்னோட அட்டாச் ஆகணும், அவர் என்ன நேசிக்கணும், அவர் என்ன உபத்திரவத்தை பார்க்கணும். எந்த காரியத்தையும் லேயால் சொல்லல. 4வது குமாரனை பெற்றெடுத்த போது சொன்னார், இப்போ இவனுக்கு நான் பெயரிடுகிறேன். ஆனா இப்போ நான் என் புருஷனை சுத்தல, நான் இன்னொருத்தரை சுத்த போறேன். அவர் என் தேவன், நான் அவரை துதிக்க போறேன். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? He said, and she conceived again and bore a son and said, now I will praise the Lord. இப்ப நான் கர்த்தரை துதிப்பேன். therefore she called his name Judah. ஜூடா, யெகூதா, யாடா, துதி. என்ன தெரியுமா சொல்றா? இத்தோட இனி என் மகிழ்ச்சிக்காக நான் உன்னையே சுத்தி வாழ்ற அந்த வாழ்க்கை இனி இல்ல. நான் உன்னை நேசிப்பேன், நான் உனக்கு புருஷன், நான் உனக்கு இருப்பேன். ஆனா என் மகிழ்ச்சி உன்னை சுத்தி அல்ல, என் மகிழ்ச்சி என் தேவனை சுத்தி இருக்கும். நீ இல்லனா நான் இல்ல, நான் அப்படியே செத்து போயிடும். அவன் அப்படியே விட்டுரு, அப்படியே அம்போ ரீல், அது சும்மா. ஆமா, உன் மகிழ்ச்சி உன் பாய் ஃப்ரெண்ட சுத்தி அல்ல, உன் மகிழ்ச்சி உன் இயேசுவை சுத்தி இருந்தா அவனுங்கெல்லாம் லைன்ல வந்து நிப்பாங்க. சரித்திர முடிவை சொல்லுகிறேன், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவன் மரிக்கும் போது சில சகோதரிகள் ஒரே புன்னகை சிரிப்பின்னைக்கு ஒரு இலையிலே சொல்ல மாட்டீங்களா? அவள் மரிக்கும் பொழுது யாக்கோபு கேட்டான், என்ன ராகேல் கல்லறை கிட்ட அல்ல, என்னை லீயாலின் கல்லறை கிட்டே வை. ஏன் தெரியுமா? அவள் ஆண்டவரை தேட ஆரம்பித்த போது துதியும் பாடலும் அவள் வாயில வந்து, அவர் என்னை கண்டுக்கல, அவர் என் கூட ஒட்டணும். அவர் ஒட்டாம இத கேட்கல. அவ ரூபேன் மன்னிக்கணும், யூதா பிறந்த போது அவ சொன்னா நவ் அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லாம அவர் கர்த்தரை துதிப்பேன்னு சொன்னாரு. Let your happiness revolve around Jesus. இயேசுவை சுற்றி உன் மகிழ்ச்சி பூத்து போயிருந்தா உன்னை தேடி வர வேண்டியவங்க தானா உன்கிட்ட வந்து உனக்கு அன்பு செலுத்த வர வேண்டியவங்க உன்கிட்ட அன்பு செலுத்த வராம போக மாட்டாங்க. துதியின் பாடலின் சத்தம் உன் வாயில் இருப்பதாக. Therefore she called his name Judah. And then she stopped bearing. அதுக்கப்புறம் அவள் கனி கொடுப்பதை அல்லது கொஞ்ச நாளுக்கு நிறுத்தி விட்டாள். ஆமென் சொல்ல மாட்டீங்க? பின்பும் அவளுக்கு குழந்தைகள் பிறந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஜூடா, எல்லாம் சொல்லுங்க ஜூடா. இந்த ஆவியினுடைய நிறைவிலிருந்து வருகிற அன்பினால உங்கள் உறவுகள் நடக்குமானால் அந்த உறவுகள் மிக ஆசீர்வாதமா இருக்கும். அவ்வளவுதான் சொன்னேன். நான் சொல்றேன், நீ வீட்டுல போய் அவரை புண்ணாக்கு பருப்புன்னு கூப்பிட்டு அப்புறம் அவர் வந்து ஏன்ட்ட சண்டை போட எங்க வம்பு பண்றீங்க? நான் என்ன தெரியுமா சொன்னேன்? இயேசுவை நேசிங்கன்னு சொன்னேன். ஓகே, ஒரு அலையிலேயே சொல்லிடுங்க. எல்லாரும் சேர்ந்து என் செய்தி புரிஞ்சவங்க எல்லாம் நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, யெகூதா என்ற வார்த்தை யூ தலே ஹே
நான் அப்புறம் தான் பாஸ்டர் கிட்ட கேட்கணும். யூ தலே ஹே, யூ என்ற வார்த்தைக்கு ஹேண்ட், தலே டோர், ஹே த ஃபேவர் ஆஃப் காட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யூ த, ஆமென், யூ த ஹே, யூ தலே ஹே. தலே என்றால் டோர், ஹே என்றால் தேவனுடைய நிறைவுகள், கிரியேட்டிவ் பவர், கிரேஸ். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் கைகளால் தேவனுடைய நன்மையின் வாசலை நான் திறப்பேன். அதுதான் யூடா, துதி. துதிப்பதனால் தேவனுடைய நன்மையின் வாசலை நீங்கள் திறக்கும் பொழுது அனுகிரகங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து பலிக்கும். துதிப்பதென்றால் வாசலை திறப்பது என்ற அர்த்தம். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? அதான் இயேசுநாதர் சொன்னார், வெளிப்படுத்தல் 3:20, இதோ உன் வாசப்படியில் நின்று உன் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு இந்த கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட அவனுக்கு போஜனம் பண்ணுவேன். யார் இந்த வாசல்? யார் இந்த வாசல்? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். I am the door, நானே வாசலாய் இருக்கிறேன். If anyone enters by me, ஒருவன் இந்த வாசல் மூலமாய் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவது மட்டுமல்ல, உள்ளும் புறம்பும் புறச்சலை காண்பான். ஆமென். ஆண்டவருடைய வாசல் வழியாய் பிரவேசிக்கிற துதியின் வாசலை துதியினால ஆண்டவர் இயேசு என்ற வாசலுக்குள் நீ பிரவேசித்தினா உள்ளேயும் நீ அவரை சந்திக்கிற கிருபைகள் ஆவியில் இருக்கும், வெளியிலேயும் உன் வாழ்க்கையில செல்வங்கள் செழித்துக் கொண்டே இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உங்கள் அனுகிரகத்தோடு நடத்துவார். ஆமென். ஜூடா, ஜூடா is the door to God. துதிதான் தேவனுடைய வாசலை திறப்பது. வாசல் என் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஓசியா 2:15. ஓசியா அவரிடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசல். எல்லாரும் கைவத்தியம் குறிச்சு நம்பிக்கையின் வாசல். ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். ஆகோரின் பள்ளத்தாக்குல நான் அவளுக்கு எல்லா அனுகிரகங்களை கொடுக்கக்கூடிய நம்பிக்கையின் வாசலை கொடுப்பேன். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? இந்த வாசலை கடந்து போகிற உனக்கு கர்த்தர் வெற்றியை தருவார். உன் எதிர்காலத்திலும் பொருளாதாரம் செழிக்க போகிறது. உன் குடும்பத்தை கர்த்தர் வாழல தலையாய் மாற்ற போகிறார். உனக்கு எல்லா பலன்களையும் தரப்போகிறார். உள்ளேயும் மேய்ச்சல், வெளியே மேய்ச்சலை காண்பேன். கர்த்தருடைய வீட்டில் நாட்டப்பட்டவர்கள் பிராகாரங்களை செழிக்க போறீங்க. செல்வ நிறைவுகளுக்கு இந்த கடைசி காலத்துல செல்வத்தை கர்த்தர் உங்க கையில தருவார்னு விசுவாசிக்கிறவங்க யாரா இருந்தா கையை வைத்து ராமேன். அப்ப இதெல்லாம் பாட்னா வருமா பாஸ்டர்? இதெல்லாம் சொல்றீங்களா, பாட்னா வருமா? அப்படிதான் பைபிள் எழுதியிருக்கு. இந்த ஆகோர் என்ற வார்த்தைக்கு ஆகான். ஆகான் என்ற ஒருத்தன் யோசுவாவின் காலத்தில் இருந்தான். அவன் கொஞ்சம் தேவையில்லாத பொருளை திருடினான். அவனை கண்டுபிடித்தார்கள், அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எங்கே கொன்றார்கள்? அந்த பள்ளத்தாக்கில் கொன்றார்கள். ஆகையால் ஆகானை கொன்ற பள்ளத்தாக்குக்கு ஆகோரின் பள்ளத்தாக்கு. ஆகோர் என்ற வார்த்தைக்கு the troubler of Israel, இஸ்ரவேலை துன்புறுத்துறன்னு அர்த்தம். துன்புறுத்துகிற இஸ்ரவேலுக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? துன்புறுத்தலின் நடுவே கர்த்தர் உனக்கு ஒரு நம்பிக்கையின் வாசலை வச்சிருக்காரு. உனக்கு எத்தனை உபத்திரவங்கள் இருந்தாலும் உபத்திரவத்தின் நடுவில் ஒரு நம்பிக்கையின் வாசலை வச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு உங்க எதிர்காலம் பிரகாசமா இருக்கும்? நம்பிக்கை இருக்கு. விசுவாசம் என்பது இப்பொழுது நடப்பது, நம்பிக்கை என்பது எதிர்காலத்திற்காக. எல்லாம் ஜெயமா நடக்கணும் விசுவாசிக்கிறவங்க, நல்ல வீடுகளை வாங்குவேன்னு விசுவாசிக்கிறவங்க, செல்வ நிறைவில் இருப்பேன்னு சொல்றவங்க, நல்ல சம்பாதிப்பேன்னு சொல்றவங்க, நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல திராட்சை பழங்கள், நல்ல தோட்டங்கள், நல்ல ரியல் எஸ்டேட், நல்ல வீடுகள், நல்ல நிலங்கள், நல்ல கோடிகள் சம்பாதிப்பேன்னு சொல்றவங்க யாரா இருந்தா அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் பாஸ்டர். எங்களுக்கு ஆவிக்குரியவங்க நாங்க. ஆமா, ஆவிக்குரிய ஆண்டிங்க, ஆவிக்குரிய பணக்காரங்களா நீங்க இருப்பீங்க. இன்னொரு வாட்டி சொல்லிட்டு நீங்க ஆமீன் சொல்வீங்களா? நீங்க ஆவிக்குரிய செல்வந்தர்களா இருப்பீர்கள். ஏங்க அதுக்கு ஆமீன்? அந்த ஆவி செல்வம்னு ஒரு சிலருக்குலாம் அப்படியே மூஞ்சி சுளிக்குதுங்க. வேண்டாம், அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்களேன். இன்னொரு வாட்டி சொல்லுமா, நீங்க ஆவிக்குரிய செல்வந்தர்களா இருப்பீர்கள். ஆகோரின் பள்ளத்தாக்கில், உங்களை துன்புறுத்துகிற உபத்திரவத்தின் பள்ளத்தாக்கில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வாசல். அடுத்த வசனம், அப்போ இந்த நம்பிக்கையின் வாசலை திறக்க நான் என்ன பாஸ்டர் செய்யணும்? ஓகே, என்ன செய்யணும்? அங்க எழுதிருக்கு, அப்பொழுது அவள் அங்கே படுத்து நன்று தூங்க வேண்டும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் திட்டிக் கொண்டே இருக்க வேண்டும், எதையாவது பெணாத்தி கொண்டே இருக்க. நம்பிக்கையின் வாசலை, ஆகோரின் பள்ளத்தாக்கள் உபத்திரவத்தின் நடுவுல உனக்கு நம்பிக்கையின் வாசலை திறக்க அவள் என்ன செய்ய வேண்டும்? அவள் அங்கே தன் இளைய வயதின் நாட்களிலும் தன் எகிப்திலிருந்து வந்த நாளில் பாடினது போல அவள் பாட ஆரம்பிப்பாள். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? உன் நம்பிக்கை, எத்தனை பேர் உங்க நம்பிக்கையின் வாசல் திறக்கணும்? உங்க எதிர்காலத்துல பெரிய வெற்றிகளை காணணும்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் கை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம்.
அதுக்கு என்ன தெரியுமா கர்த்தர் திறவுகோலை தரார். அவர் பள்ளத்தாக்குல பாட வேண்டும். கண்ணீரோடு இருக்கிறியா, கண்ணீரோடு பாடு. வேதனையில் இருக்கிறியா, வேதனையில பாடு. கஷ்டத்தில் இருக்கிறியா, கஷ்டத்தின் நடுவுல பாடு. எல்லாரும் உன்னை வெறுக்கிறாங்களா, அந்த வெறுப்பின் நடுவுல கர்த்தரை துதித்து பாடு. உனக்கு யுத்தங்களும் எதிர்ப்புகளும் வருகிறதா, எதிர்ப்பின் நடுவில் யூதாவை முன்னே அனுப்பு. அத்தனை யுத்தங்களையும் சவால்களையும் ஜெயிக்க வேண்டுமா, வாயை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பி. அந்த துதியின் பாடல் வாயில் இருப்பதாக. நிஜமாவா பாஸ்டர்? இன்னிலிருந்து ஆரம்பி, இப்பவே ஆரம்பி. முடிச்சு என்ன ஆத்மாவே சொல்லி வீட்டுக்கு போற வழியிலேயே நல்ல ஒரு பாட்டை வாயில பூத்துக்கு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த வாரம் முழுவதும் அந்த பாட்டு உன் வாயை விட்டு விலகாததாக. யாராவது ஃபோன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அப்படி ரிங் எடுக்கும் போது கூட ஹலோ அப்படின்னு சொல்ல, கர்த்தர் நல்லவர் அவர் தான். ஒரு நிமிஷம், நான் சாரி பாடிட்டு இருந்தேன், சொல்லுங்கம்மா என்ன விசேஷம்? கொழுப்புல நான் கூப்பிடுறேன், பாட்டா பாடுறேன். நான் பாட்டு பாடி தான் எடுப்பேன். எல்லாமே ஒரு பாடலாய் மாறட்டும். இந்த சர்ச்சில் ஒரு நாள் நம் சபையில் இருக்கிற ஒருவர் நல்ல செல்வத்தில் இந்த ஒரு பெயரை சொல்லவில்லை, இன்றைக்கும் என் சபையில் என் கூட இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இறங்கி போனார். எந்த அளவுக்கு இறங்கினார்னா, கடைசி 50 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டார். ஒரு நேரம் என் பாக்கெட்டை திறந்து நான் செல்வத்தை அவருக்கு எடுத்து கொடுத்த நாள் தெரியும். அவர் பிரமித்து நின்றார். ஒரு நாள் ராத்திரியில 11 மணிக்கு நான் அவருக்கு போன் பண்ணேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக போன் பண்ண போது என் போனை எடுத்தார். நான் சொன்னேன், நான் கோஷி பேசுறேன் அப்படின்னு. அவர் போனை எடுத்தவர் அந்த பள்ளத்தாக்கில் தன் கட்டிலில் படுத்துக்கொண்டு ஒரு பழைய பாட்டை பாட ஆரம்பித்தார். நான் கேட்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அந்த பாட்டை பாடினார். ஆமென். நானும் காதல் வச்சு இனிமையா கேட்டேன். என்னென்னமோ ராகம், அவருக்கு ராகமே கிடையாது, கேட்க இனிமையா இல்லைங்க ராத்திரியில. ஆனா பாடினாரு, பாட்டை பேசினாருங்க. உனக்கு பாட தெரியலையா, பேசு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும், அந்த மாதிரி பாடிட்டே இருந்தார். 15 நிமிஷம் நெஞ்ச தாங்கிட்டு கேட்டேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆனா அன்னைக்கு அவர் அந்த துன்பத்தின் பள்ளத்தாக்கில், ஆகோரின் பள்ளத்தாக்கில் பாடிய பாட்டு, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சடுதியாக கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி இன்னைக்கு நான் அவரை பார்க்கிறேன். அன்றைக்கு 50 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டவர் இன்றைக்கு கோடீஸ்வரராக இருக்கிறார். பல கோடிகளுக்கு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். பல லட்சங்களை மாதந்தோறும் சம்பாதிக்கிறார். பல கோடிகளுக்கு பணிகளுக்கு எல்லாம் நடந்து கொண்டிருப்பதை காணுகிறேன். என்னை பலமுறை கூப்பிட்டு சொன்னார், பாஸ்டர் கோஷி, நம்ம சர்ச்சில் இருக்கிற பிரசங்கங்கள் எல்லாம் என்னை முன்னேற்றத்தின் பாதையில் தான் வைத்துக் கொண்டிருக்கிறதே தவிர நான் குறைவே காணவில்லை என்று சொன்னாரே. உன் ஆகோரின் பள்ளத்தாக்கில் உனக்கு கர்த்தர் மீண்டும் நம்பிக்கையின் வாசலை திறந்து முன் செல்வதற்கு கர்த்தர் தந்த பெரிய திறவுகோல் உன் நாவின் இளைய வயதின் பாட்டை பாடு. எகிப்திலிருந்து புறப்படும் போது பாடிய பாட்டு, ரட்சிக்கப்பட்ட போது கர்த்தர் ஒரு பாட்டை கொடுத்தார்ல, அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய. இன்னைக்கு பாடு பாட்டை வரல பாஸ்டர். அநாதி தேவன் என் அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் எனக்கு. ராப் ஆகுது அடி, பட் சிங் இட். ஆகோரின் பள்ளத்தாக்குல அவள் பாடினாலாம். ஏன்? எனக்கு ஒரு வாசல் உண்டு. யார் அந்த வாசல்? இயேசு என் வாசல். அந்த வாசலை திறக்குகிற திறவுகோல் என் வாயின் துதி. நான் துதிக்க ஆரம்பிக்கும் போது உள்ளையும் வெளியையும் மேய்ச்சலை தந்து என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கையை தட்டி ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷம் முடிவதற்கு முன்பாக அடுத்த ஒரு திறவுகோலை நியூ லைஃப் சர்ச்சுக்கு சபை தருகிறது. உன் வாய் பாட ஆரம்பிக்கட்டும். உன் வாசல்களை மூடாதே, உன் மதில்களை மூடாதே. துதியின் சத்தம் எழுந்து கொண்டிருக்கட்டும். இப்படி சொல்லி நான் முடிக்கவே ஆசைப்படுகிறேன். 3 more minutes. ஆமென். முன்னே செங்கடல் கோரமாய் பிரவாகித்து நின்றது. பின்னாடி சேனைகள் திரண்டு வந்தார்கள். வேதத்தில் அல்ல, ஒரு ஐதீகத்தில் ரபி அவர்கள் ஒரு ஏட்டில் எழுதியிருக்கிறார். அந்த செங்கடல் பிரவாகித்து நின்று இஸ்ரவேல் மொத்தமும் எகிப்தின் கையில் மீண்டும் அடிமைகளாக சிக்கி பல உயிர்கள் இழப்போம் என்ற பயத்தோடு கூட செங்கடலுக்கு முன்னாய் விடுதலை வீரர்களாய் புறப்பட்டவர்கள் தத்தளித்து நின்ற போது, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த செங்கடலுக்குள்ளே யூதாவின் தளபதியா இருந்த நாஷோன், the captain of Judah. ஜூடா என்றாலே துதி. அந்த கோத்திரத்தின் தளபதி ஒரு குதிரை எடுத்துக்கொண்டு செங்கடலுக்குள் பாய்ந்து ஓடினானாம். தண்ணிக்குள் போக போக அந்த குதிரையின் மூக்கு வரைக்கும், தண்ணி மூடும் வரைக்கும் வீரநெஞ்சு கொடுத்தவனாய் பாய்ந்து விசுவாசத்தோடு சொன்னாராம். தண்ணி அந்த குதிரையின் மூக்கை தொட்ட போது கர்த்தர் செங்கடலை 2ஆக பிளந்தார் என்று அந்த ரபி எழுதியிருந்தார்.
விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் அங்கேயும் யாரை தெரியுமா முன்னே அனுப்பினார்? யூதாவை கர்த்தர் முன்னே அனுப்பினார். ஜோஷுவா கேட்டார், கர்த்தாவே, இந்த சவாலை சந்திக்க, இந்த யுத்தத்தை ஜெயிக்க நான் யாரை முன்னே அனுப்ப வேண்டும்? கர்த்தர் சொன்னார், யூதாவை முன்னே அனுப்பு. யூதா என்றாலே துதி. எங்கெல்லாம் துதி முன்னே சென்றதோ அங்கெல்லாம் கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். உன் சவால்களை ஜெயிக்க, உன் போராட்டங்களை ஜெயிக்க, ஆகோரின் பள்ளத்தாக்கில், உன்னை உபத்திரப்படுத்தும் பள்ளத்தாக்கில் உன் வாசல்களை திறக்க, நம்பிக்கையின் வாசலை திறக்க நீ அனுப்ப வேண்டிய ஆயுதம் துதி. கையை தட்டி இளமையின் பாட்டு ஒண்ணு பாடு. இன்னைக்கு நான் பாடினேன் சின்ன வயசுல. எங்க ஓலக்கொட்டா சர்ச்சில் ட்ரம் அடிச்சு எங்க அப்பா காத்திருப்பு கூட்டத்துல பாடுவார், என்னுடைய சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய். ஏன் இந்த பாட்டெல்லாம் பாடுறேன் தெரியுமா? இளமையின் பாட்டு. நான் வயசாகி போயிட்டோம், வயசுக்கேத்த பாட்டு பாடாத, இளமையின் பாட்டு பாடு. அமேன் சொல்ல மாட்டீங்களா? Sing a new song, sing a fresh song. கீர்த்தனைகளை பாடு, ஞான பாட்டுகள், துதியின் பாடல்கள், ஆவிக்குரிய பாடல்கள் உன் உள்ளத்தில் நீ பாட பாட பாட. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்பிக்கையே இல்லாத இடத்துல நம்பிக்கையின் வாசலை திறந்து, உன் யுத்தங்களை ஜெயித்து, உன் செங்கடலை பிளர்ந்து, உனக்கு வெற்றியை தந்து, உன்னை அசாதாரணத்தில் வைத்து, உன்னை அழகு பார்ப்பது. வாயில யாருக்கா பாட்டு இருக்கா? திட்ட சொன்னா 7 மணி நேரம் பொட்டி பொழுவீங்க. இப்போ பாட்டு நான் முடிச்சிருவேன் கொஞ்ச நேரத்துல. ஆமென். நான் போயிருவேன். இதோட அடுத்த சண்டே தான் என்ன பார்ப்பீங்க. இந்த பாட்டை காட்டலும் இந்த வர்ஷிப்ல நான் கடந்து உங்களெல்லாம் இந்த கொல்ல நாளையில சுத்துற மாதிரி புஸ்கு புஸ்கு புஸ்குன்னு சுத்தி அங்க நெருப்பெல்லாம் அப்படி ஆடுறதோட இப்ப நான் போயிடுறேன் பாருங்க. அப்புறம் தான் ஆகோரின் பள்ளத்தாக்கே வரும். உன்னை உபத்திரப்படுத்தவெல்லாம் செவ்வாய்க்கிழமைக்கு மேலதான் வருவான். ஆனா அந்த ஆகோரின் பள்ளத்தாக்குல உனக்கு ஒரு நம்பிக்கையின் வாசல் திறக்க. பாஸ்டர் கோஷ் எங்க வீட்டுல வந்து ஒரு வர்ஷிப் நடத்து. நான் வர முடியாதுல்ல, வரணும்னு ஆசை இருக்கு, சீக்கிரம் வரேன். ஆனா உனக்கே கர்த்தர் நாவ தந்திருக்கிறார். ஆகோரின் பள்ளத்தாக்கில் இறங்கி ஒரு எல்லைய சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் எனக்கு நெருக்கமாக இருக்கிறது. இப்ப நான் யாரை கூப்பிடுவது? டவரை கூப்பிட்டா ஜபந்தான் பண்ணுவாங்க. கூரா பாபா சுக்கர மகளே, அது அங்க அமீன் தப்பு இல்லை, அதுவும் நல்லது, அது ஒரு திறவுகோள். ஆனா நீயே ஜெயிக்க அந்த பள்ளத்தாக்கில் நின்று கொண்டு எல்லாரும் உன்னை எதிர்க்கும் பொழுது நீ சொல்ல, எனக்கு ஒரு நம்பிக்கையின் வாசல் இருக்கு, அந்த நம்பிக்கையின் வாசல் திறக்கணும்னா எனக்கு கர்த்தர் தந்த ஆயுதம் ஆகோரின் பள்ளத்தாக்கில் அவள் இளமையின் பாட்டை பாடணும். அடே வாயை திறந்து பாடு. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரே, கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. மெல்ல போய் கதவை பூட்டி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கதவை பூட்டி. நான் இயேசுவை நேசிக்கிறேன். யாரும் பார்க்கல. எப்படி வந்தாடு? டிஸ்கோ தேவையா? ராப் தேவையா? ஸ்டைல் தேவையா? உன்னை இங்கேயாவது என்ன எல்லாரும் பாக்குறீங்க, அப்பயும் ஆடி காட்டுறேன்ல. அங்க கதவை பூட்டிட்டு யாரை பத்தி கவலைப்படாம ஆகாரையில் ஸ்மித் விகில்ஸ்வர்த்தை கேட்டாங்க, நீ 19 பேரை உயிரோடு எழுப்பினியாமே, செத்த பிணத்தை எப்படி இந்த வல்லமை கிடைச்சா? சொன்னா, நான் காலையில எழுந்த உடனே டீ காபி குடிக்கிறதுக்கு முன்னாடி என் கதவை பூட்டிட்டு 1/2 மணி நேரம் துன்ப நேரத்தில் இன்பமே டான்ஸ் ஆடி பாடுறேன். ஆகோரின் பள்ளத்தாக்கில் நம்பிக்கையின் வாசல் திறக்க என் இளமையின் பாட்டு. துன்ப நேரத்தில் இன்பமே அவர், என் இன்னல் வேளையில் மாறிடானே சார். What a friend we have in Jesus. All our sins and griefs to bear. இன்னைக்கு வீட்டுக்கு போய் 1 மணிக்கு தான் அனுப்புவேன். வீட்டுக்கு போய் பாத்திரம்லாம் கழுவி அங்க ஒருத்தர் உருட்டார், இங்க உருட்டார், அந்த நடுவுல கூட ஹalleluya சும்மா ஒரு குச்சியை கையில் எடுத்து சொல்ல, நான் தாங்க கொயர் லீடர், இன்னைக்கு ஆசாப்பு வந்திருக்கிறேன், ராக தலைவன். சேவரலே சொல்ல மாட்டியா? lift up a song in your mouth. வாயில ஒரு பாட்டை பூத்துக்கோ, சேர்ந்து பாடு. நீ ஆரம்பி, கொஞ்ச நேரத்துல ஐயா சேர்ந்துருவார். போடுற பிளேடுக்கு ஒண்ணு அவர் வெளியே போயிடணும், இல்ல உன் கூட சேர்ந்துடணும். What a friend we have in Jesus. அதை விட்டு போட்டு
இதோட பாஸ்டர் கோஷி ஆராதனை எப்ப நடத்துவார் நீ காத்திருந்தா, உன் பள்ளத்தாக்குல யாரும் இல்ல, தனிமையின் கஷ்டத்துல வேதனையில் இருக்கும் போது நம்பிக்கையின் வாசலை திறக்க, நீ 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 ஷீ 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 அவள் 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 எவள் அவள் எவள் இஸ்ரவேல் அவள் அந்த நம்பிக்கையின் பள்ளத்தாக்கின் வாசல் திறக்க இறங்கி போய் பார்க்க. கடைசி வசனம் ஏசாயா 60 லாஸ்ட் வெர்ஸ் முடிச்சிட்டேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல. எழும்பி பிரகாசி, பக்கத்துல தட்டி எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன் மேல வந்திருக்கிறது, கர்த்தருடைய மகிமை உன் மேல எழும்பி இருக்கிறது. ஓகே, அடுத்த வசனம். இருள் பூமியை மூடும், உலகத்தை இருள் மூடும். நிறைய பேர் சொல்லுங்க இது 1000 வருஷத்தை பத்தி சொன்ன தீர்க்க தரிசனம் பாத்து. இல்லங்க, 1000 வருஷத்துல பூமியை இருள் மூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவன் இங்கே இருக்கிறார். ஓகே, பூமியை இருள் மூடும், காரிருள் பூமியை மூடும், ஆனால் நான் என் ஜனங்கள் மேலே உதித்து நிற்பேன். And I will rise over you and his glory will be. அவர் மகிமையை ஜனங்கள் பார்ப்பாங்க. உன்னை என்ன நல்லா பார், கையை மேல உயர்த்தி பார்க்கலாம். உனக்கு தெரியுதோ தெரியல, ஜனங்க உன் மேல இருக்கிற மகிமையை பார்க்க போறாங்க. புறஜாதிகள் உன் அபிஷேகத்தை பார்க்க போறாங்க, புறஜாதிகள் உன்னை பார்க்க போறாங்க, புறஜாதிகள் மகிமை காண்பார்கள். உனக்கு தெரியாது, இந்த மீட்டிங் முடிச்சு போகும்போது உன்னை நீ சாதாரணமா நினைக்கிற, ஆனா உலகத்தில் இருக்கிறவர்கள் உன் மேல இருக்கிற மகிமையை காண்பார்கள். கையை தட்டி ஆமென். ஓகே, அடுத்த வசனம், அடுத்த வசனம் the Gentiles. ஓகே, 11வது வசனம். இங்கே ஒரு ஆழத்தை கண்டேன். ஆமென். நல்லா படிக்கிறீங்க எல்லாரும்? போகும்போது என்கிட்ட வந்து பாஸ்டர் கொஞ்சம் எனக்கு ஒரு ஜெபம் பண்ணி விட்டுருங்க பாஸ்டர். கண்டிப்பா அதுக்கு தான் இருக்கேன், பண்றேன். ஆனா இது கேளு. Therefore your gates shall be open continually. உன்னுடைய வாசல்கள் இரவும் பகலும், நல்லா கேளு, இரவும் பகலும் பூட்டப்படாமல் திறந்தே இருக்கட்டும். உங்க கை எல்லாரும் மேல ஊத்து. உங்களுக்கு ஒரு ஆலோசனை, திறவுகோள். உங்களுடைய வாசலை பூட்டாம இரவும் பகலும் திறந்தே வச்சிடணும். ஏன் வாசலை பூட்டாம திறந்து வைக்கணும்? அடுத்த பகுதியில that men may bring to you the wealth of the Gentiles. புறஜாதிகளின் செல்வத்தை கர்த்தர் உன் வீட்டுக்கு கொண்டு வர போறார், உன் சபைக்கு கொண்டு வர போகிறார், உன் வியாபாரத்துக்கு கொண்டு வர போகிறார், உன் நிறுவன. ஒரு வசனத்தை நான் அப்படியே சொல்றேங்க, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கையை கீழே போடுங்க. உங்க வாசலை, உங்க டோர், பக்கத்துல டோரை பூட்டாத. டே நைட் எவனா உள்ள பூந்துரும் வீட்டுல. நான் சொன்னேன் வீட நைட்ல பூட்டி வை, நான் அந்த வாசலை சொல்லல. ஓகே, உங்க வாசலை திறந்தே வை. that men may bring. ஏன் திறந்து வைக்க சொல்றாரு ஆண்டவர்? சொல்றாரு இது தீர்க்க தரிசனம், இது தீர்க்க தரிசனம். திறந்து வை, ஏன்னா ஜாதிகள் தங்களுடைய பலத்த சேனைய, ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல wealth of the Gentiles, பாவிகளினுடைய ஆஸ்தி சொத்து சுதந்திரங்கள்லாம் உன் வாசலுக்குள்ள கொண்டு வந்து வைக்க போறாங்க. ஒருத்தர் கூட தீர்க்க தரிசனத்தை நம்புற மாட்டேன் இல்லைன்னு கொண்டு வந்து வைக்க போறாங்க. ஓகே, 18ஆம் வசனம். இப்ப இந்த வாசல் என்னன்னு மட்டும் சொல்லி முடிச்சிருந்த வாசல் என்ன? violence shall no longer be heard in your land. உன் தேசத்தில் இனி வன்முறை இருக்காது. neither wasting nor destruction. அழிவோ இனி வீணாக்குதல் இருக்காது. but you shall call your walls salvation. உன் மதில்களை நீ இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல். இரவும் பகலும் உன் வாசலை பூட்டாம திறந்து வை. அந்த வாசல் என்னன்னு அதே அதிகாரத்துல கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றார். உன் வாசல் துதியா இருக்கிறது. துதியின் வாசலை இரவும் பகலும். பாஸ்டர், அப்ப பாட்டை பாடினா காசு கிடைக்குமா? கிடைக்கும்னு பைபிள்ல சொல்லிருக்கு. நான் சொல்றேன், ரோட்ல போய் நின்று நான் வர்ஷிப் பண்றேன்னு நடு ரோட்ல இருந்து sing hallelujah. அவர் யாராவது கையில ஏதாவது வச்சுட்டா மனசு கஷ்டமாயிரும். அப்படி சொல்லல நான். பட் இரவும் பகலும், டே அண்ட் நைட், இந்த வாசல் பூட்டாம நீ திறந்து வச்சினா ஜாதிகளின் செல்வத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? நாள் சீக்கிரம் வருது. நியூ லைஃப் சர்ச்சில் இது ஆரம்பிக்கும் போதே ஒரு துதி ஆராதனை சபை. துதிக்க ஆரம்பிச்சோம், படிக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ஆழங்களை சந்திக்கிறோம், வசன ஆழங்களோடு கர்த்தரை துதிக்கிறோம். இது வரைக்கும் சும்மா பாடு, இனி நீ சும்மா பாட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் உனக்கு ஒரு வெளிப்பாடு தரார். இதன் அடுத்த ஆழத்தை மீண்டும் சீக்கிரம் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கீ, உங்களுக்கு பாடுவதை குறித்த ஆழங்களை இன்னும் உங்களுக்கு நான் கொண்டு வர போகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனால இனிமேல்ட்டு நீ பாடுறது வேற. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்லா ஜாதிகளின் சுதந்திரங்களை சுதந்திரிக்க போறீங்க. கம்பெனிஸ் உங்க பக்கமாய் வரப்போகிறது. விஐபிஸ் வரப்போறாங்க. வேலையின் வாசல்களை திறக்க போறாங்க.
வித்தியாசங்களை ஏற்படுத்தும் நாட்கள் வரப்போகிறது. ஊழியத்தின் மேல் காரூண்ய அசைவாடுதலை காண்பீங்க, ஜெயத்தை காண்பீங்க. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேங்க, இந்த இடத்துல இருந்து பேசும்போதெல்லாம் தூதர்கள் வந்து உங்க சார்பில் கிரியை செய்கிறார். பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் உள்ள போய் பலியை செலுத்திட்டு வெளியே வந்து இஸ்ரவேல் கிட்ட சொன்னான்னா இஸ்ரவேல் அத்தனை பேரும் ஆர்ப்பரிப்பார்கள். ஏன் ஆர்ப்பரிப்பார்கள்? உள்ள போனாரு, கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரு, இந்த வருஷம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட போறோம். அதே மாதிரி தான் நானும் இன்னைக்கு உள்ள போயிட்டு தான் வெளியே வந்தேன். இயேசுநாதர் உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு ஆசாரியனை போல நின்று உங்களை பார்த்து செவருக்கு முன்பாக நின்று சொல்கிறேன், கர்த்தர் உங்களை காக்க கடவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர், கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருக்க கடவர், கர்த்தர் உங்களை ஜெயமாய் மாற்ற கடவர். உங்கள் வேலை செழிக்கட்டும், உங்கள் வியாபாரம் செழிக்கட்டும், உங்கள் உறவுகள் செழிக்கட்டும், உங்கள் குடும்பம் செழிக்கட்டும், உங்க பிள்ளைகள் செழிக்கட்டும். ஒண்ணு மட்டும் செய், வாசல டே நைட் பூட்டாத. தூங்கும் போது கூட ஆமென் சொல்ல மாட்டேன். படுக்கையிலே உம்மை நினைப்பேன், ராஜாமத்தில் தியானம் செய்வேன், படுக்கையிலே ஏஎக்ஸன் பார்ப்பேன், பின்பு ஸ்டார் வேர்ல்ட் பார்த்து தூங்குவேன். ஒரு உருவம். Even when you sleep, day night இந்த வாசலை திறந்தே வச்சிரு. நான் இன்னைக்கு தீர்க்கதரிசனம் சொல்றேன், உனக்கே தெரியாத விதத்துல செல்வத்தின் வழிகளை கர்த்தர் உன்னை நடத்துவார். நல்ல தற்செயல்களை காண்ப, அசாதாரணத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இங்க இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் நானும் ரத்தத்தால மீட்கப்பட்டவங்க. கர்த்தர் உன்னை என்னை ரட்சிச்சிட்டாரு. நீங்கள் நானும் தேவ ஜனம். இளமையின் பாட்டை எழுந்து பாடு. Praise opens the door for great victory. பெரிய வெற்றிக்குரிய வாசல்களை கர்த்தர் உனக்கு இன்னைக்கு திறக்கிறார். மகிழ்ச்சி எல்லாம் இன்னைக்கு என்னைக்குமே வேற யாரையும் சுத்தி இருக்க வேணாம். அவங்க மாறுவாங்க, ஏற்றுவாங்க, இறக்குவாங்க. ஆனால் மகிழ்ச்சி இயேசுவை சுத்தி இருந்தா நீ எந்த கனிக்காக ஏங்குகிறியோ அந்த கனியை கர்த்தர் உன் பக்கமாய் கொண்டு வருவார். ரிவால்வ் அரவுண்ட் ஜீசஸ். இயேசுவையே சுத்தி கொள்ளுமா. மனம் சுத்தி சுத்தி வருது தானா இயேசு ராஜாவே. அவரை சுத்த சுத்த நீ வேற யாரையும் சுத்த வேணாம். அவங்க தானா உன்னை சுத்தி வருவாங்க. கியூல வந்து நிப்பாங்க, உன்னை பார்க்க அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க, அம்மாடின்னு வாங்க, ஐயான்னு வாங்க. நீ எவருக்காகவும் நீ ஏங்குவதை காட்டலாம், அவருக்காக மட்டும் நீ ஏங்கி நில்லு. உன் இளமையின் பாட்டு வாயில் இருக்கட்டும். உன் துதியின் வாசலை மூடாம கர்த்தர் சமூகத்தில் துதி பாடிக்கொண்டே இரு. செல்வ நிறைவுகளை காண்பேன். நாளொன்று சீக்கிரம் வருகிறது. இந்த சர்ச்ல பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் வராங்க, பெரிய கார் டீலர்ஸ் வராங்க, பெரிய வெற்றி வீரர்கள் வராங்க, பெரிய விஐபிஸ் வராங்க, அதிகாரிகள் வருகிறார்கள், போலீஸ் அதிகாரிகள் வருகிறார்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரிகள் வருகிறார்கள், அரசாங்க அதிகாரிகள் வருகிறார்கள், அமைச்சர்கள் வருகிறார்கள், பெரியவர்கள் வருகிறார்கள். அசாதாரணத்துக்கு கொண்டு போகிறோம். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ராஜாக்கள் ஒன்றை நடந்து வருவார்கள். நிறைவை நீங்க காண்பீங்க. உன் வாசல்களை, உன்னுடைய மதில்கள் ரட்சிப்பு. ஆமென். மீட்கப்பட்டவங்க எல்லாம் இப்ப கையை தட்டி என் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றவங்களா கையை தட்டி இயேசுவா I am saved. ரட்சிக்கப்பட்ட உனக்கு ஆகோரின் பள்ளத்தாக்கில் நம்பிக்கையின் வாசல் திறக்கப்பட நீ பாட உனக்கு கர்த்தர் தந்த திறவுகோல். பாட்டு பாடு. ஹல்லேலூயா. நான் சுத்தி சுத்தி வருது தானா இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே. நான் உம்மை விட்டு தூரம் போனா மனம் நல்லா இல்ல. அவரை சுத்திட்டே இரு, அவன் உன்னை சுத்தி வருவான். நீ அவனை சுத்திட்டே இருந்தா அவன் உன்னை விட்டு போயிடுவான். நீ அவரை சுத்திட்டே இரு. எதெல்லாம் வேணும்னு நினைச்சியோ அதெல்லாம் உன்னை தேடி வந்து நிற்கும். அவரை சுத்தலாமா? மனம் சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே. நான் உம்மை விட்டு தூரம் போனா மனம் நல்லா இல்ல. மனம் சுத்தி சுத்தி வருது தானா இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, இயேசு
உயர்த்தி ஆகோரின் பள்ளத்தாக்கில் எனக்கு ஒரு நம்பிக்கையின் வாசல் திறக்கும். எனக்கு தெரியும் எல்லாம் ஜெயமாய் மாறும், என் சாம்பல் சிங்காரமாய் மாறும், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தனுக்கு வெற்றியை தருவார். ஆனா எனக்கு ஒன்று இருக்கு, என் வாயில ஒரு பாட்டு இருக்கு. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அற்புதம் செய்பவர் துதியுங்கள். செல்வம் வருது, வேலை வருது, வெற்றி வருது. எல்லாமே கண்ணீராய் போன போது கோஷி பாஸ்டர் பாடினார், கஷ்டதையிலும் பாடுவான், நஷ்டமதில் கொண்டாடுவான், சக்தி அருள்கநாதனே, பக்தியில் பூர்ணனாக்குகா, சக்தி அருள்கநாதனே, பக்தியில் பூர்ணனாக்குகா, உறப்பிக்க நாதா, நிறைக்கா என்னை சுத்தால்மா. எல்லாரும் ஒரு நாள் விட்டு போயிட்டாங்க, எல்லா விசுவாசியும் விட்டு போயிட்டான், யாருமே இல்லாத போது பாடினார், கிருபையேறும் கர்த்தாவில் என் விசுவாசம், அதினாமுதி என்றுணர் ஆஸ்வாசம், துரிதங்கள் நிறையும் பூவாசம், கிருபையாய் மனோகரமாய், கிருப கிருபையும் ஆசிரயமாய், கிருப கிருபையும் ஆனந்தமாய், எதிரில் வந்தாலும் எதில் உயர்ந்தாலும். அப்பதான் காட்டேஜ் மீட்டிங் கூப்பிட்டாங்களா, அப்ப எங்க அம்மா கிண்டல் பண்ணி பாடினாங்க, சக்கையுள்ள வீட்டில் ഞങ്ങൾ யோகம் வைக்கும், அது கொத்தனாயாலும் ഞങ്ങൾ. அப்பயும் ஒரு பாட்டு இருந்துச்சு, இல்லாத போதும் பாட்டு இருந்துச்சு, எல்லா சூழ்நிலையும் ஒரு பாட்டு. இப்படியே பாடியே ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு பெருக்கத்தை நம்ம கண்டோம். உனக்கு கர்த்தர் வாயில ஒரு திறவுகோலை தராரு. எல்லா நெருக்கம் வந்து உனக்கு முன்பாக செங்கடல் உனக்கு பின்னாக வரும்போது நீ முன்னாடி அனுப்ப வேண்டியது அங்க நின்று கலங்குவதை காட்டிலும் பயப்படுவதை காட்டிலும் நாஷோனை அனுப்பு, குதிரையின் மேல ஏறு, யூதாவை முன்னே அனுப்பு, இப்படி சொல்லு. ஆமென் சொல். வெற்றி கோடி பீடித்திடுவோம், காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம், காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம், கை வைத்திட்டோம், இனி திரும்பி போக மாட்டேன், போக மாட்டேன். எல்லாரும் எப்பக்கத்தில் நெருக்கப்படும் போது அப்படின்னு ஒரு சிரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு கண்ணெல்லாம் கண்ணீர் அழும் போது, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி ஆரம்பிச்சுட்டா இளவயதில் பாட்டை பாடு. நாங்கெல்லாம் வயசாயிட்டோம், பாட்டு பாட மாட்டோம். இந்த ராகத்துல பாடு. எனக்கு பாட தெரியலையா? எபேசியர் 8:5 பாட சொல்ல, பேசதான் சொன்னேன். ஸ்பீக்கிங் டு ஒன் another hymns பாடு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்பிக்கை வாசல் திறக்கும், செல்வ வழிகள் வரும். சைக்கிள் தான் வேலைக்கு போறியா? எனக்கெல்லாம் நான் ஒரு மனுஷனாயா, சைக்கிள்ல போற அப்படின்னு சொல்லாத. சைக்கிள்ல போகும்போது சொல்லு, கொஞ்சத்திலும் குறைவிலும் என்னை நடத்துகிற தெய்வம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். வரும் சைக்கிள் தான் இருக்காத போது என்னடா கொல்லாத வாழ்க்கை, அது துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறிக்குள்ள பாடுற பாட்டு. நீங்க பாடணும், எதுவுமே இல்லாம சாதா ஓட்ட சைக்கிள்ல போகும்போது கூட நீ சொன்னோம், கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பாரே, ஆனால் கர்த்தனுக்கு ஜெயத்தை தந்து என்னை நடத்த பெரிய நான் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு என் கர்த்தரனை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு நீங்க பாடணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திருப்தியாக்கி நடத்திடுவார், என் தேவைகளை சந்திப்பார், கொடுக்க வைப்பார், கோஷி பாசி கொடுக்க வைப்பார், நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், எங்க கோஷி பாஸ்டருக்கு கொடுக்க வைப்பார். அதனால் பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி. ஆமென். அப்ப
அவர் வாசல்கள்ல ஆண்டவருடைய வாசல் அண்டை வந்து உள்ள பிராகாரத்துல போய் உள்ளான மேய்ச்சல் நிறைவுகளை ஆர்வம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நான் வந்திருக்கேன், என் பேர் வந்து மிஸ்டர் பீட்டர், MBA MCA. ஆனா அந்த வாசல் அண்டை வந்து அவர் வாசல்களில் துதியோடு வாழுவே, இரகாரங்களில் புகழே, இந்த நாள் கர்த்தரே படைத்தார். வாசல் உள்ளும் வாசல் வெளியும் வாசலாம். ஒரே வாசல் உள்ளேயும் கொண்டு போமா, அதே வாசல் வெளியும் கொண்டு வருமா. அங்க போய் நின்று உன்னுடைய பெருமை எல்லாம் சொன்னா 1 இன்ச்சு கூட ஆண்டவர் ஏத்துக்க மாட்டார். ஆனா அங்க போய் நின்று அப்பா தேங்க்ஸ் கிவிங், நீ நல்லவர்ப்பா, நான் ஒண்ணு இல்லாம இருந்த எனக்கு இவ்வளவு அற்புதம் செஞ்சீங்களே, என்ன வாழ வச்ச என் தெய்வமே, என் மூச்சுக்காக நன்றி, பேச்சுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த அழகுக்காக நன்றி, செல்வத்திற்காக நன்றி, நன்றி நன்றி நன்றி. தோடா 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 தோடா. Thank you, thank you, thank you, thank you Lord. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி நன்றி ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி நன்றி ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. Thank you Father, thank you Daddy. பாட்டு இருக்கா? ஆகோரின் பள்ளத்தாக்கில் உனக்கு ஒரு பாட்டு இருக்கா? பாட்டை போட்டுக்கோ. சொன்னார் ஐயா, கோஷி பாஸ்டர் படுற வேதனை யாருக்கு தெரியுமோ? எனக்கு தெரியும். உண்மை, நான் படுறப்ப நிறைய வேதனை இருக்கு. ஆனா அந்த வேதனையில ஒரு நாள் இங்க வந்து வேதனையா பாடல, வேதனையிலும் அந்த பாட்டு உங்களை தேற்றதான் செஞ்சதை தவிர கர்த்தர் நாவில் ஒரு புதுத்தாட்டு தந்தார். இன்னைக்கு சொல்றேன், நான் இருந்ததை காட்டிலும் இன்னொரு பல ஆயிரம் மடங்கு கர்த்தரனை அடுத்த 2 வருஷத்துல உயர்த்த போறார். நியூ லைஃப் சர்ச்சுக்கு எல்லைகள் விஸ்தாரமாகிறது. ராஜாக்கள் உன்னை நடந்து வருகிறார்கள். பெஸ்ட் அவார்ட் தர போகிறார், ஆச்சரியத்தை செய்ய போகிறார். உன் சாதாரண நிறுவனத்தை பல எல்லையில் கர்த்தர் உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி உற்சாகத்தோடு ஆமென் சொல்வீங்களா? நன்றி 3 முறை சொல்லுங்க. நன்றி, thank you. என்ன ஒரு நம்பிக்கை. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். என்னை நெஞ்சார அணைத்து புத்தகங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். ஆகோரன் பள்ளத்தாக்கில் நிக்கிற நம்ம ஜெயத்தை காணாம போக கூடாது. நேரம் என்னங்க நேரம்? கர்த்தர் நமக்கு இதுதாங்க நமக்கு நேரம். உலகத்தில் இருக்கிற 1000 நாளை பார்க்கணும், கர்த்தர் வீட்டில் இருக்கிற ஒரு நாள் நல்லதுன்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி, ஒரு பிரியாணி போனா போட்டோம், ஒரு சிக்கன் கறி தானே போனா போகட்டும், ஒரு மட்டன் இலவே போனா போகட்டும். ஆனா ஆகோரின் பள்ளத்தாக்கில் எனக்கு ஒரு வெற்றி உண்டு. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீ. என்னை கலங்காத என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்தினீரே. என்னை கலங்காத என்று கரம் பற்றி நடத்தினீரே. ஐயா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. ஆணைகள் எல்லாம் நீங்கிட கைகளை கழுவுகிறேன். எனாதைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரமுயர்த்தி, என் தெய்வமே, என் ஏசையா, என் தெய்வமே, என் இயேசுவே. ஆகோரின் பள்ளத்தாக்கில் உனக்கு பாட்டு இருக்கா? இன்னைக்கு ஆரம்பி. அடுத்த சண்டே வர வரைக்கும் இரவும் பகலும் வாயில பாட்டு இருந்துட்டே இருக்கட்டும். சத்தமா பாட வேண்டிய நேரத்துல சத்தமா பாடு, சத்தமா பாட முடியாத நேரத்துல வாசல திறந்து வை. ஜாதிகளின் செல்வம் உன்னை நோக்கி வருகிறது.
பாவிகளின் ஆஸ்திகளை நீதிமான்கள் சுதந்திரிக்கும் நாள் வருவதை காணுகிறேன். I declare prosperity. நான் 2 வாட்டி சொல்வேன், நீங்க ஆமென் சொல்லணும். I declare prosperity. I declare prosperity. அடுத்த 8 நாட்கள் செல்வ வழிகள் திறக்கப்படுவதாக. பாட்டை நிறுத்தாதே, வாசலை திறந்து வை. இரவும் பகலும் உன் மதில்களின் வாசல் திறந்திருப்பதாக. உன் மதில்கள் ரட்சிப்பு, உன் வாசல் துதி. வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன்.